ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். ஜனவரி 5, 2026. இன்னைக்கு ஒரே நாளில் தங்கமும் வெள்ளியும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை கிராமுக்கு 160 ரூபாய் உயர்ந்திருக்கு. வெள்ளியில் விலையும் கிலோவுக்கு 9,000 ரூபாய் உயர்ந்திருக்கு. தங்கமும் வெள்ளியும் இடிஎஃப்பும் கடந்த ஒரு வருஷத்துல 50% மேல நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. இருந்தாலும் இன்னமும் தங்கமும் வெள்ளியும் ஏறிட்டே இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன? அது இல்லாம இன்னைக்கு தங்கத்தோட விலை வெள்ளியோட விலை ஏறுறதுக்கு என்ன காரணம்? இந்த நேரத்துல கோல்டு சில்வர் இடிஎஃப்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா? என்னோட ஒப்பீனியனை நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நான் இதுக்கு முன்னாடி இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் அம்புஜாஸ் மில்க் மெர்ஜர் வீடியோ ஐடிசி டவுன்லோடர் பற்றியும் டீட்டெயிலாக 3 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அப்டேட்டு தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியில் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரே நாளில் ஜனவரி 5, 2026 அன்னைக்கு தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 160 ரூபாய் உயர்ந்திருக்கு. வெள்ளியில் விலையும் கிலோவுக்கு 9,000 ரூபாய் உயர்ந்திருக்கு. அதாவது 24 கேரட் தங்கத்தின் விலை நிலவரம் பார்த்தோம்னா கிராமுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 13,920 விற்பனை ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி 8 கிராம் தங்கத்தின் விலையும் இன்னைக்கு நீங்க கடையில வாங்கணும்னா 1,11,360 ரூபாய் விலையில விற்பனை ஆயிட்டு இருக்கு. வெள்ளியில் விலையும் கிராமுக்கு 9 ரூபாய் உயர்ந்து 266 விற்பனை ஆயிட்டு இருக்கு. கிலோவுக்கு பார்த்தோம்னா 9,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ வெள்ளி வாங்கணும்னா 2,66,000 ரூபாய் நமக்கு தேவைப்படுது. இன்னைக்கு ஒரே நாள்ல தங்கத்தோட விலையும் வெள்ளியில் விலையும் ஏறுனதுக்கு என்ன காரணம்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சனிக்கிழமை நடந்த இந்த வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தி அதிபர் நிக்கோலா மதுரோவை கடத்திய காரணத்தினால இந்த ஒரு இம்பேக்ட் தான் இன்னைக்கு கோல்டு சில்வர் இடிஎஃப்பும் இன்னைக்கு சில்வர் இடிஎஃப் பார்த்தீங்கன்னா 3% காலையில ஏறி இருந்துச்சு. அதே மாதிரி கோல்டு இடிஎஃப்பும் நான் பார்க்கும்போது காலையில 1.5% வரைக்கும் ஏறி இருந்துச்சு. அதே மாதிரி கடைகளையும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியில் விலையும் ஏறி இருக்கு. அதனால உலகத்துல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தங்கத்தோட விலையும் வெள்ளியில் விலையும் தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு. அதனால உங்களோட போர்ட்போலியோல எல்லாருமே கோல்டுலையும் சில்வர்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆனா இந்த நேரத்துல பல்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா கடந்த ஒரு வருஷத்துல கோல்டு இடிஎஃப்பும் சில்வர் இடிஎஃப்பும் 50% மேல ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. இதுக்கு மேலேயும் ஏறுமான்னு யாராலுமே சொல்ல முடியாது. அதனால பல்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களா கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்ல இறங்கும் போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா வரும்போது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த நேரத்துல குறிப்பா சில்வர்ல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சில்வர் இடிஎஃப் வொலட்டைல் அதிகமா இருக்கு. திடீர்னு ஒரு நாள்ல 9% வரைக்கும் ஏறுது. திடீர்னு ஒரு நாள்ல 5%, 6% வரைக்கும் கூட இறங்குது. அதனால கவனமா இருங்க. சில்வர் இடிஎஃப்ல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை தவிர்த்துடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நன்றி, வணக்கம்.